إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة دائمة بدوام ملك الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியை ஆக்கி அழகான முறையிலே அகிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் ஸலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருண்ய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்த தாபிஊன்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பின் தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கிறேன், நல்லுபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். அன்புக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமுதாயத்தை வழிநடாத்துவதற்காக, உலக மக்களை கைட் பண்ணுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு ரபியுல் அவ்வல் மாதத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்தார். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, அவர்களுடைய சிறப்பு, அவர்களுடைய இறப்பு என்ற பல தலைப்புகளிலே பல பயான்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வோடு ஒட்டி இருந்த வாழ்வின் அணிகலனாய் திகழ்ந்த
சிறந்த அந்த அரும் குணங்கள் இருக்கிறது, அஹ்லாக் இருக்கிறது. இந்த அஹ்லாக்கை தான், நற்குணத்தை தான் பரப்புவதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு வருகை தந்தார்கள். மக்களுக்கு போதிப்பதற்குத்தான் இந்த உலகத்துக்கு வருகை தந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணத்திலே இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணத்தை நான் பூர்த்தியாக்கத்தான், சமுதாயத்திலே பரப்புவதற்குத்தான் நான் வெளியாக்கப்பட்டிருக்கிறேன் என்று. ஆங்கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நற்குணம் இருக்கிறதே சாதாரணமான அமல் என்று நினைக்காதீர்கள். மார்க்கத்திலே இதற்கு பெரிய இடம் இருக்கிறது, மார்க்கத்திலே பாரிய பங்கு இருக்கிறது. பரிசுத்தமான குர்ஆனை திறந்து படித்து பாருங்கள் முஃமின்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பரிசுத்தமான குர்ஆனிலே 6666 வசனங்களை இறக்கி வைத்திருக்கிறான். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த குர்ஆனிலே சுமாராக கிட்டத்தட்ட 1504 வசனங்கள் அஹ்லாக் சம்பந்தமானது, நற்குணம் சம்பந்தமானது. நாங்கள் நினைக்கிறோமே வணக்க வழிபாடுகள், அமல் இபாதத்துகள் இவைகள் தான் மிக முக்கியமான அமல் என்று. அப்படி என்றால் குர்ஆனிலே அல்லாஹ் அதை அதிகமாக பேசியிருக்க வேண்டுமே. பரிசுத்தமான குர்ஆனிலே அல்லாஹ் வணக்க வழிபாடுகளை, அமல்களை பற்றி பேசக்கூடிய வசனங்களை எடுத்து பார்ப்போமேயானால் வெறுமனே கிட்டத்தட்ட 130 வசனங்கள் தான். சட்டதிட்டங்கள், முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துடைய சரித்திரங்கள், இப்படியாக பல ஆயத்துகள், அதிலே குர்ஆனிலே 25 வீதமான ஆயத்துகள் நற்குணம் சம்பந்தப்பட்டது. அப்படி என்றால் அந்த நற்குணம் இருக்கிறதே, அஹ்லாக் இருக்கிறதே, மார்க்கத்திலே எவ்வளவு முக்கியமான ஒரு அமல், எவ்வளவு முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, நாளை கியாமத் நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீசானுல் ஹஸனாத்திலே நன்மைகளை எடை போடுவான், நன்மைகளை நிறுப்பான். அங்கே எண்ண மாட்டான் எத்துணை அளவு குர்ஆன்களை ஓதி இருக்கிறார், எத்துணை திக்ர் ஸலவாத்துகளை செய்திருக்கிறார், எத்துணை ரகாத்துகள் தொழுதிருக்கிறார், எத்துணை நோன்புகளை பிடித்திருக்கிறார், எத்துணை ஹஜ்ஜுகள் செய்திருக்கிறார், எத்துணை உம்ராக்கள் செய்திருக்கிறார். அங்கே அல்லாஹ் எண்ண மாட்டான், நன்மைகளை எடை போடுவான், நன்மைகளை நிறுப்பான். மீசானுல் ஹஸனாத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் சொல்லுங்கள் என் ஸலவாத்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்வதற்கு மறந்துவிடக் கூடாது. எந்த சபையிலே அதிகமாக ஸலவாத்துகள் சொல்லப்படுகிறதோ, ஓதப்படுகிறதோ, அந்த சபைக்கு அல்லாஹ்வுடைய அருளும் மக்ஃபிரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து பொழிந்து கொண்டே இருக்கும், கொட்டிக்கொண்டே இருக்கும். அந்த சவாபுகளை, அந்த நன்மைகளை, அந்த பரக்கத்துகளை நானும் அடைய வேண்டும், நீங்களும் அடைய வேண்டும். வீடுகளுக்கு திரும்பி போகக்கூடிய நேரத்திலே அவைகளை சுமந்து கொண்டு போக வேண்டும். ஆசை இல்லையா? அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை கேட்டால் உற்சாகமாக, தைரியமாக, சந்தோஷமாக ஸலவாத்துக்களை சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத் நாளையிலே மனிதன் பெரிய அமல்கள் எல்லாம் எடுத்துக் கொண்டு வருவான். தன்னுடைய ஹஜ்ஜை கொண்டு வருவான், தன்னுடைய நோன்பை கொண்டு வருவான். தான் உலகத்திலே கண் குளிர, கல்பு குளிர, இரவெல்லாம் பகலெல்லாம் ஓதிய குர்ஆன் திலாவத்துகளை எடுத்துக் கொண்டு வருவார். எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வந்து சமர்ப்பிப்பான். ஆனால் அந்த அமல்கள் அந்த நேரத்திலே பாரமுள்ள அமலாக நெருக்கப்பட மாட்டாது. மீசான் தராசிலே
மீசானுல் ஹஸனாத்திலே நற்குணத்தை தான் அல்லாஹ் பாரமுள்ள அமலாக நிறுப்பான் என்பதாக சொன்னார்கள் என்றால், அந்த நற்குணம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா, உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா? நான் என்னுடைய ஈமானை பரிசோதனை செய்து கொள்வதற்காக, நீங்கள் உங்களுடைய ஈமானை பரிசோதனை செய்து கொள்வதற்காக இதை கேள்வியாக எழுப்புகிறேன். உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள், என் வாழ்க்கையிலே அந்த நல்ல குணங்கள் இருக்கிறதா? எந்த அளவுக்கு இருக்கிறது? ஓரளவுக்கு இருக்கிறது என்றால் நியத்து வையுங்கள். இன்ஷா அல்லாஹ் சொல்லப்படக்கூடியவைகளை கேட்டு நான் இன்னும் அதை அதிகப்படுத்துவேன். வாழ்க்கையில இருந்து நல்ல குணங்களை உண்டு பண்ணுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திலே வாழ்ந்து மனிதர்களுக்கு நற்குணத்தை பரப்பினார்கள், வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு முஃமின் உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலே பிறர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருப்பான். பிறர்களுடைய உணர்வுகளை மறைக்கக்கூடியவனாக இருப்பான். பிறர்களுடைய கருத்துக்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். பிறர்களை மன்னித்து மறைக்கக்கூடியவனாக இருப்பான். மனிதர்களை நல்லெண்ணத்தோடு பார்க்கக்கூடியவனாக இருப்பான். இவைகளெல்லாம் ஒரு முஃமினுடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய, இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்புகள் என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவை அனைத்தும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. வரலாறு சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு மிக முக்கியமான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே அந்த முன்மாதிரிகளை வாழ்க்கைக்கு எடுக்க வேண்டும். வாழ்க்கையிலே நல்ல குணங்களை ஏற்படுத்த வேண்டும். வாழ்க்கையை மாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எதிரியையும் நண்பனாக மாற்றுகின்ற நல்ல குணங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தது. எல்லோருக்கும் சலாம் சொல்லக்கூடிய பழக்கம், எல்லோரையும் பார்த்து சிரிக்கக்கூடிய பழக்கம், சலாம் சொல்வது, சிரிப்பது, இவைகளெல்லாம் சாதாரணமான வளர்ந்து நினைக்காதீர்கள். எவ்வளவு பெரிய மாற்றங்களை சமுதாயத்திலே ஏற்படுத்தும் தெரியுமா? சிரிப்பு சாதாரணமானதல்ல, அது ஒரு சதக்கா. எதிரியையும் நண்பனாக மாற்றுகின்ற ஒரு மந்திரம் சிரிப்புக்குள்ளால் மறைந்திருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இஸ்லாத்துக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தவர் தான் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள். பிற்காலத்திலே கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, ஆரம்பத்திலே மிகப்பெரிய எதிரியாக இருந்தார்கள். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போய் என்ன நடக்கிறது என்று பார்ப்போமே என்று வருகிறார்கள். சாதாரணமான சஹாபி அல்லவர். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர் முகம் கொடுத்த, பேஸ் பண்ணிய எல்லா யுத்தங்களும் வெற்றியில் தான் முடிவடைந்திருக்கிறது. இஸ்லாத்துக்கு முன்னால் பரம எதிரியாக இருந்தவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய திருச்சபையிலே மக்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே வருகிறார்கள். நாயகம் கண்டுவிட்டார்கள் வருவதை. உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் ஒரு இடத்துல இருக்கிறோம். தன்னுடைய ஒரு கோபக்காரன் அல்லது தன்னுடைய ஒரு எதிரி முன்னாலே போவதை கண்டால் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம்? ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருவரை கண்டுவிட்டார்கள். நாயகம் சிரித்தவர்களாக, முகம் பார்த்து சிரித்தவர்களாக அவரை வரவேற்றார்கள். அப்படியே அவர்கள் பின்னாலே உட்கார்ந்து கொள்ளாமல் அப்படியே முன்னாலே வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்கள் பிறகு இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு சொல்கிறார்கள், நான் வெளியே இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் வரைக்கும் நான் வந்தேன். அதுவரைக்கும் நாயகம் வேறு எங்கும் பார்க்காமல் என் முகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டே இருந்தார்கள்.
அந்த சிரிப்பு இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்த்தெடுத்தது. இது சஹாபாக்களை மாத்திரமல்ல, உலகத்திலே எத்தனையோ மாற்றுவர தலைவர்களை, பெரும் பெரும் அறிஞர்களை உலகத்திலே அந்த சிரிப்பு என்கின்ற அந்த சுன்னா இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்த்தெடுத்திருக்கிறது. அண்மையிலே பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை பேராசிரியர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஊடகங்கள் எல்லாம் போய் அவரிடத்திலே பேட்டி எடுத்தது. நீங்கள் ஏன் இஸ்லாத்தை ஏற்றீர்கள்? என்ன காரணம்? உங்களை கவர்ந்த இஸ்லாம் எது? எதன் காரணமாக நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்த்தெடுக்கப்பட்டீர்கள்? மிக முக்கியமான 3 சுன்னாக்களை சொன்னால் அவைகளை சொல்லுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. அதை ஒரே ஒரு சுன்னாவை சொல்கிறேன். அந்த பேராசிரியர் சொல்கிறார், நான் சுன்னாக்களை படித்தேன், நாயகத்தின் போதனைகளை படித்தேன், ஹதீஸ்களை படித்தேன். அதிலே மிக முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கண்டாலும், தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், சிறியவராக இருக்கலாம், பெரியவராக இருக்கலாம், நண்பனாக இருக்கலாம், எதிரியாக கூட இருக்கலாம், யாரை கண்டாலும் சிரித்த முகத்துடன் சலாம் சொல்வார்கள். அந்த மனநிலை பேராசிரியர் சொல்கிறார், யார் மனிதர்களை முன்னோக்கும் பொழுது சிரித்தவர்களாக முன்னோக்குகிறார்களோ வாழ்க்கையிலே தோல்வி அடையவே மாட்டார். அல்லாஹ் அக்பர். அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். எத்துணை மனிதர்களை இப்படியான நல்ல குணங்கள் இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்த்தெடுத்திருக்கிறது. சிரிப்பு, அந்த நல்ல குணம் வாழ்க்கையில் இருக்கிறதா? மக்களோடு முகம் பார்த்து சிரித்து சலாம் சொல்லக்கூடிய அந்த பழக்கம் வாழ்க்கையில இருக்கிறதா? ஏற்படுத்துங்கள் இன்றிலிருந்து, ஏற்படுத்துங்கள் இன்றிலிருந்து. பாரிய மாற்றங்களை சமுதாயத்திலே உருவாக்கலாம். நண்பர்களையும் எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய நற்குணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே இருந்திருக்கிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வுதான், உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கு வாளை ஏந்தி வந்தவர்கள். எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம். பிற்காலத்திலே இஸ்லாத்தை ஏற்று கலிமாவை சொல்லி மிக முக்கியமான சஹாபியாக மாறிவிடுகிறார். சாதாரண சஹாபியும் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் கான பஅதி நபியன் லகான உமர். எனக்கு பிறகு இந்த உலகத்திலே எந்த நபியும் வரமாட்டார், அப்படி வருவதாக இருந்தால் அது உமராகத்தான் இருக்கும் என்று உத்தம நபியின் உன்னத நாவால் உத்தரவாதம் பெற்றவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மாறினார்களே பெரிய சஹாபியாக. என்ன காரணமாக இருக்கும்? என்ன காரணம்? அவர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு அவர் கொலை செய்ய வந்தவர் தான், வாளை ஏந்தி கொண்டு வந்தவர் தான். மன்னித்தார்கள், மறந்து விட்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு ஒரு தடவை ஏனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, உமரே, நீங்கள் தானே ஒரு நாள் என்னை கொலை செய்ய வாளை எடுத்துக்கொண்டு வந்தீர்கள் என்று குத்தி காட்டியது கிடையாது, சொல்லி காட்டியது கிடையாது. ஏன் அப்படி சொன்னால் அவர் கோப சுகாமுடையவர். பழையவைகளெல்லாம் நினைவுக்கு வந்துவிடும், அவருக்கு கவலை வந்துவிடும், கோபம் வந்துவிடும். அதனாலே மறைத்தார்கள், மன்னித்தார்கள், மறந்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய அல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழராக, ஒரு கலீஃபாவாக, இஸ்லாத்துடைய ஆட்சியாளராக மாறினார்கள். இந்த நற்குணம் தான் மனித வளத்தை உருவாக்கும் நற்குணம், மனிதர்களை உலகத்திலே உருவாக்கும். வாழ்க்கையில் ஏற்படுத்துங்கள் இப்படியான நல்ல குணங்களை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி நற்குணமுடையவர்கள் தெரியுமா? மனிதர்களை பற்றி எப்பொழுதுமே உள்ளத்திலே நல்லெண்ணம் இருக்கும். நல்லெண்ணம். இன்று எங்களுடைய உள்ளத்திலே நல்லெண்ணம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒருவரை பார்த்தால் எந்த நோக்கத்தோடு நாங்கள் பார்க்கிறோம்? அபூபக்கர் சித்திக் நாயகம் கலீஃபாவாக இருக்கிறார்கள், முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்தியாக இருக்கிறார்கள்.
வாழ்க்கையிலே ஒரு ரகசியமான அமலை செய்து வந்தார்கள். ரகசியமான அமல். சுபஹ் தொழுதுவிட்டு மதீனாவுடைய பார்டருக்கு போவார்கள். மதீனாவுடைய அந்த பார்டரிலே ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஒரு வயதான மூதாட்டி. அந்த வீட்டுக்குள்ளால் போய் அவர் சில அமல்களை, சில விஷயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் இப்படி நடப்பது. இதை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் போகிறாரே, அதுவும் சுபகுடைய நேரம், ஒரு வீட்டுக்குள்ளால் போய் அவர் நுழைகிறாரே, என்ன காரணமாக இருக்கும்? நாங்கள் என்றால் என்ன செய்வோம்? இந்த காலத்திலே சுபகுடைய நேரம் அல்லது இரவு நேரம் ஒரு மனிதர் ஒரு வீட்டுக்குள்ளால் நுழைவதாக இருந்தால் நாங்கள் எப்படி பார்ப்போம்? சிலர்கள் ஒழித்து அதை போட்டோ எடுத்து எப்படியெல்லாம் எடிட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் எடிட் பண்ணி அவருடைய மானத்தை கிழிக்கும் விஷயத்திலே ஈடுபடுகிறார்களா இல்லையா? சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்? இது ஒரு அமலுடைய விஷயமாகத்தான் இருக்கும். விடக்கூடாது. நான் தேடி பார்க்க வேண்டும். என் வாழ்க்கையில் நானும் அமல் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் கண்காணித்து வந்தார்கள். ஒரு நாள் அபூபக்கர் சித்தீக் நாயகம் அந்த வீட்டை விட்டு வெளியேறி சென்று விட்டார்கள். இவர் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளால் நுழைந்து பார்க்கிறார். ஆஹா, அங்கே ஒரு வயதான மூதாட்டி படுக்கையில் இருந்து எழுந்து நிற்க முடியாது. தன்னுடைய தேவைகளை கூட பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. தாயே, ஒரு மனிதர் வந்தாரே, எதற்காக வேண்டி வந்தார்? என்ன செய்தார்? அந்த தாய் சொன்னார், எனக்கு எழுந்து நிற்க முடியாது, படுக்கையிலே நான் இருக்கிறேன், என் தேவைகளை என்னால் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது. அந்த மனிதர் ஒவ்வொரு நாளும் சுபகுக்கு பின்னால் என்னுடைய வீட்டுக்கு வருகிறார். எனக்கு அன்றைய நாள் தேவையான சாப்பாட்டை சமைத்து தருகிறார். என்னுடைய ஆடைகளை சுத்தம் செய்து தருகிறார். என் வீட்டை சுத்தம் செய்கிறார். என்னுடைய ஆடைகளை சரி செய்து விடுகிறார் என்று சொன்னதும் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுது விட்டார்கள். இப்படியும் ஒரு மனிதரா? இப்படியும் ஒரு தலைவரா? அல்லாஹ் அக்பர். நல்ல எண்ணம், யாரை பார்த்தாலும் நல்ல எண்ணம். சாதாரணமான அவன் என்று நினைக்காதீர்கள். நல்லெண்ணம் பாரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். வானத்திலே வானவில் பார்த்திருக்கிறீர்களே, வானவில் நல்ல வண்ணங்களால் அழகு பெறும். மனித வாழ்வு நல்ல எண்ணங்களால் அழகு பெறும். எனவே நல்லெண்ணத்தை உண்டாக்குவோம். மனிதர்களை பார்த்து நல்லெண்ணம் கொள்வோம். கெட்ட எண்ணங்களை உள்ளத்திலிருந்து களை தெரிவோம். நல்ல குணங்களை ஏற்படுத்த வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாம் பேச்சுகளால் வளர்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் எழுத்துகளால் வளர்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் ஊடகத்தின் மூலமாக வளர்ந்த மார்க்கம் அல்ல. இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய அஹ்லாக்கின் மூலமாக, நற்குணத்தின் மூலமாக உலகத்திலே வளர்க்கப்பட்டு பரப்பப்பட்டு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை என் அன்பு சகோதரர்களை மறந்து விடாதீர்கள். அந்த நல்ல குணங்கள் வர வேண்டும். வாழ்க்கையிலே மக்களை மன்னிக்கக்கூடிய தன்மை, மறந்துவிடக்கூடிய தன்மை. யாராவது குற்றம் செய்தால் அதை முதலாவது மன்னிக்க வேண்டும், உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அதை மறந்துவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு எதிரிகளாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் சஹாபாக்களுக்கும் நபிகளாருக்கும் எவ்வளவு நோவினைகள் செய்தார்கள். மன்னித்தார்களே, மறந்து விட்டார்களே. ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்கிறது. அந்த நேரத்திலே காபிர்கள் அக்ரிமெண்ட் போடுகிறார்கள். எப்படி தெரியுமா? நீங்கள் தானே மக்காவை விட்டு மதீனாவுக்குள்ளால் வந்து விட்டீர்கள். உங்களிலே யாராவது மக்காவுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் வர முடியும், ஆனால் திரும்பி போக முடியாது. நல்லாக விளங்கிக் கொள்ளுங்கள். மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்தால் யாருக்கும்
ரிட்டர்ன் ஆகி திரும்பி மதீனாவுக்கு போக முடியாது, மக்காவிலே இருந்து கொள்ள வேண்டும். காபிர்களாகிய நாங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தால் நினைத்தால் இருக்கவும் முடியும், நினைத்தால் திரும்பி வரவும் முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறார்கள், சரி பரவாயில்லை, தலையை ஆட்டுகிறார்கள், பரவாயில்லை. உணர்வுகளை மதித்தார்கள். எந்த அளவுக்கு உணர்வுகளை மதித்தார்கள் என்று பாருங்கள். அதற்கு பிறகு அக்ரிமெண்ட் எல்லாம் முடிவடைகிறது. அந்த பேப்பரிலே சைன் பண்ண வேண்டும். அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே சைன் பண்ண வேண்டும். சொன்னார்கள், உங்களை நாங்கள் ரசூலாக ஏற்றிருந்தால் இந்த உடன்படிக்கையே இல்லையே, இந்த அக்ரிமெண்டே தேவையில்லையே. அதனால் தானே பிரச்சனை. ரசூலாக நாங்கள் ஏற்க மாட்டோம். நீங்கள் ரசூல் என்ற அந்த நாமத்தை, அந்த பட்டத்தை நீங்கள் அழித்து விட வேண்டும், அழித்து விட வேண்டும். உதாரணத்துக்கு சமூகத்திலே ஒரு உயர்ந்த மனிதர் இருக்கிறார். அவருடைய பேருக்கு பின்னால் அவருடைய பட்டங்கள் அல்லது பேருக்கு முன்னால் அவருடைய பட்டம் பதவி அதை சேர்த்து எழுதினால்தான் பொதுவாக எங்களுடைய பார்வையிலே ஒரு கண்ணியமாக இருக்கும். அதை அழித்துவிட்டு வெறுமனே பேரை மாத்திரம் சொன்னால் எங்களுடைய பார்வைக்கு அது கண்ணியம் அல்ல. ரசூல் என்கின்ற பட்டம் பதவி சாதாரணமான பதவி அல்ல. காசி பணம் கொடுத்து வாங்க முடியாத ஒரு பட்டம் தான் ரசூல் என்கின்ற பட்டம். என்ற பதவி தன் ரப்பின் புறத்தால் கொடுக்கப்படக்கூடிய பதவி அது. அதை நீக்குமாறு சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், அலியே அதை அழித்து விடுங்கள். என்னால் முடியாது நாயகமே, என்னால் முடியாது, என்னால் முடியாது. அலியே அந்த இடத்தை காட்டுங்கள், நான் அழிக்கிறேன். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கஸ்தூரி படிந்த திருக்கரத்தால் அதை அழிக்கிறார்கள், அழிக்கிறார்கள், அழிக்கிறார்கள். விட்டு கொடுத்தார்கள். பரவாயில்லை. அல்லாஹ் விட்டு கொடுத்தானா? அல்லாஹ் சும்மா விட்டானா? அல்லாஹ் கொடுத்த உயர்வு என்ன தெரியுமா? அந்த நற்குணத்தின் மூலமாக அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்ன தெரியுமா? அன்று பேரை அழைத்தார்கள், அந்தத்தை, பேரை, பட்டத்தை விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய பேரை, பட்டத்தை, பதவியை, அந்தஸ்தை, நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த பேரை, அந்த நாமத்தை உயர்த்தினான் தெரியுமா? ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே அழித்தார்கள். உணர்வுகளை மதிப்பதற்கு அல்லாஹ் உயர்த்தினான். இன்று உலகத்திலே, அண்மையிலே அமெரிக்காவிலே ஒரு ஆராய்ச்சி நடந்தது. உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் என்ன, மனிதர்களுக்கு அதிகமாக வைக்கப்பட்ட பெயர் என்ன? அவர்கள் ஆராய்ச்சியின் முடிவிலே அறிக்கை வெளியிடுகிறார்கள். உலகத்திலே அதிகமாக மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் முஹம்மது என்கின்ற பெயர் தான். அல்லாஹ் உயர்த்தினான். இன்று உலகத்திலே முஸ்லிம்களுடைய வீடுகளை பாருங்கள், முஸ்லிம்களுடைய கடைகளை பாருங்கள், முஸ்லிம்களுடைய வாகனங்களை பாருங்கள். அங்கே அலங்கார பலகைகளிலே, ஸ்டிக்கர்களிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த பேரை, பட்டத்தை உயர்த்தினான். ஒரு குடிசையிலே தொழுகை நடாத்தப்படுவதாக இருக்கலாம். மஸ்ஜிதுல் ஹரம் என்ன, மஸ்ஜிதுல் நபவி என்ன, உலகத்திலே எங்கு ஒரு இடம் மஸ்ஜிதாக அடையாளம் காணப்படுவதாக இருக்கலாம். அங்கே முஹம்மது ரசூலுல்லாஹ் அலங்கார பலகைகளிலே, ஸ்டிக்கர்களிலே, உயர்ந்த இடங்களிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஒட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் உயர்த்தினான் அந்த பேரையும். அது பேரை விட்டு கொடுத்ததற்கு அல்லாஹ் கொடுத்த பரிசு. அந்த அக்ரிமெண்ட் தான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று மக்காவுக்குள்ளால் இருந்து மதீனாவுக்கு வந்துவிட்டால் காபிர்களுக்கு மீண்டும் திரும்பி வர முடியும். ஆனால்
சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போனால் அங்கே இருக்க வேண்டும், திரும்பி வர முடியாது. விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ் அந்த விட்டு கொடுத்ததற்கு, அந்த நற்குணத்துக்காக கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? தற்காலத்திலே மக்கா மதீனா 2 ஊர்களுக்குள்ளால் காபிர்களுக்கு போகவே முடியாது, உள்ளாலே போகவே முடியாது. அன்று விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை, எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹு அக்பர். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, தன்னுடைய எதிரியையும் மன்னிக்கக்கூடிய பழக்கம் இருந்தது நாயகத்துக்கு. தாயிபு நகரத்து பாதையிலே அந்த தாஹா ரசூல் நடக்கையிலே சிறுவர்களோ கற்களால் அடித்தார்கள், பெரியவர்களோ சொற்களால் அடித்தார்கள். தன்னுடைய உடம்பு மாத்திரம் காயப்படவில்லை, தன்னுடைய உள்ளமும் காயப்பட்டது. அனைவர்களையும் மன்னித்தார்கள். அந்த மன்னிப்பு, அந்த விட்டு கொடுப்பு உலகத்திலே எல்லா பக்கங்களிலும் இஸ்லாம் பரவியது, இஸ்லாத்தின் ஒளி வீசியது. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற அந்த தௌஹீதின் தூதை ஏந்திக் கொண்டு சஹாபாக்கள் எல்லா கண்டங்களுக்கும் சென்றார்கள். நற்குணம், நல்ல குணம். எனவே இந்த குணங்கள் வர வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே. ஆரம்பத்திலே மக்காவிலே எவ்வளவு நோவினைகள் கொடுத்தார்கள். சஹாபாக்களுடைய குடும்பங்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது, இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு அநியாயம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய்விடுங்கள் என்று. மதீனாவுக்கு போய் அங்கே இஸ்லாமிய ஆட்சியை நடாத்துகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில காலங்கள் போகிறது. அல்லாஹ் ஃபத்ஹு மக்காவை ஏற்படுத்தினான். ஃபத்ஹு மக்கா, மக்கா மாநகரை வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான். ஆரம்பத்திலே மதீனாவுக்கு போவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒரு ஆசை உள்ளத்திலே, நீண்ட நாள் ஆசை. பொதுவாக மனிதன் என்ற அடிப்படையிலே ஆசைகள் வரும். எனக்கும் ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். சிலர்களுக்கு ஒரு நல்ல பெரிய வாகனம் ஒன்றை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை, சிலர்களுக்கு நல்ல பெருமதியான ஒரு மொபைல் போனை வாங்க வேண்டும் என்கின்ற ஆசை, சிலர்களுக்கு நான் வெளிநாடுகளுக்கு சென்று குடும்பத்தோடு வசிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, சிலர்களுக்கு தன் வீட்டை அழகாக அலங்கரித்து கட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை. மனித வாழ்விலே, மனிதன் என்ற அடிப்படையிலே இப்படியான ஆசைகள் வர வேண்டும். மனிதர்கள் தானே, மலக்குகள் அல்ல. ஆசை பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு ஆசை. என்ன தெரியுமா? நான் காபாவுக்குள்ளால் போய் 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்கின்ற ஆசை. காபா திங்கட்கிழமை புதன்கிழமை திறக்கப்படும். காபா அதனுடைய கதவு திறக்கப்படும். அதனுடைய நிர்வாக தலைவராக அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். ஆரம்பத்திலே இஸ்லாம் எல்லாம் கிடையாது, முஸ்லிம் எல்லாம் இல்லை, கலிமாவெல்லாம் இல்லை. ஆரம்பத்திலே நிர்வாக தலைவர், மக்காவின் தலைவர். போய் அனுமதி கேட்கிறார்கள். அபூ தல்ஹா, நான் தொழ வேண்டும் காபாவுக்குள்ளால், அனுமதி தாரீங்களா? அனுமதி மறுக்கப்படுகிறது. முடியாது, தொழ முடியாது. விரட்டுகிறார்கள், விரட்டி அடிக்கிறார்கள். அந்த திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் காபாவுக்குள்ளால் செல்லலாம், அவரவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை செய்யலாம். ஆனால் தொழுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. வாடிய வதனத்தோடு கவலையோடு சொல்லிவிடுகிறார்கள். அபூ தல்ஹா, ஒரு நாள் வரும், அந்த நாள் உங்களுடைய கையில இருக்கக்கூடிய இந்த சாவி என்னுடைய கைக்கு வரும். அப்படியா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்படியா? அப்படி என்றால் அந்த நாள் எங்களுடைய இடுப்பிலே சீவன் இல்லாத நாளாகத்தான் இருக்கும் என்று சொல்லிவிடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போகிறார்கள். பல நாட்கள் கடக்கிறது. அல்லாஹ் ஃபத்ஹு மக்காவை ஏற்படுத்தினான். இந்த நிகழ்வு எங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கலாம், சிலர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பலர்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு புதுமையான
உணர்வுடன் கேளுங்கள். அல்லாஹ் வாழ்க்கையிலே மாற்றத்தை ஏற்படுத்துவான், உள்ளத்திலே மாற்றத்தை ஏற்படுத்துவான், ஈமானிலே உயர்வை ஏற்படுத்துவான். அல்லாஹ் ஃபத்ஹு மக்காவை கொடுத்தான். சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு வருகிறார்கள். மக்காவை அண்மிக்கிறார்கள். முன்னாலே இருக்கிறார்கள் எதிரிகள், தன் குடும்பத்துக்கு அநியாயம் செய்தவர்கள், தன் சொத்துக்களை சூறையாடியவர்கள், தன்னுடைய உரிமைகளை இழக்கச் செய்தவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். சஹாபாக்களும் மனிதர்கள் தானே, கோபம் வந்திருக்குமா வந்திருக்காதா? பழி வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்திருக்குமா வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுத்தினார்கள். இன்றைய நாள் பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல, இன்றைய நாள் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நாள். அப்படியே அவர்கள் எல்லோரும் சஹாபாக்களை அணிவகுத்துக் கொண்டு அந்த கஅபாவுக்கு முன்னால் வருகிறார்கள். கஅபாவின் தலைவர், மக்காவின் தலைவர், நிர்வாக பொறுப்புதாரி அபூ தல்ஹா இருக்கிறார். அபூ தல்ஹா, எங்கே சாவி? கஅபாவின் சாவி எங்கே? அந்த நேரத்திலே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாடிய வதனத்தோடு நடுநடுங்கியவர்களாக அந்த சாவியை கையிலே ஒப்படைக்கிறார்கள் நாயகத்தின் திருக்கரத்திலே. யோசித்து பாருங்கள், இவ்வளவு காலமாக பரம்பரையாக குடும்பமாக நிர்வகித்து வந்த இந்த பொறுப்பு போகிறதே என்ற கவலை அவருக்கு வந்திருக்குமா வந்திருக்காதா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்களுக்கு வந்திருக்கும். உணர்வை மதித்தார்கள். இந்த இடத்திலே நாம் சாவியை எடுத்தால் அவர் கவலை அடைவார், அவருக்கு கோபம் போய்விடும், ஆத்திரப்படுவார். அதனால என்ன செய்தார்கள் தெரியுமா? பாருங்கள், ஆரம்பத்திலே விரட்டி அடித்தார்கள். காபாவுக்குள்ளால் தொழுவதற்கு கூட இடம் கொடுக்கவில்லை. இப்பொழுது அதிகார பலம் வந்திருக்கிறது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஒரு தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறிவிட்டார்கள். முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் பழி வாங்கினார்களா? விட்டு கொடுத்தார்கள். என்ன செய்தார்கள்? அபூ தல்ஹா, இதோ சாவியை வைத்துக் கொள்ளுங்கள், இதோ சாவியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சாவி உங்களுடைய கையில் தான் இருக்க வேண்டும். உங்களுடைய மௌத்து வரைக்கும் உங்களுடைய கையில் தான் இருக்க வேண்டும். நீங்கள் மௌத்தாகினால் உங்களுடைய மௌத்துக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்திடம் தான் இந்த சாவி இருக்க வேண்டும். அவர்கள் தான் அதை நிர்வகிக்க வேண்டும். அபூ தல்ஹா, யாரெல்லாம் உங்களுடைய கையில் இருந்து, உங்களுடைய குடும்பத்துடைய கையில் இருந்து இந்த சாவியை எடுப்பதற்கு முயற்சி செய்வார்களோ அத்துணை பேரும் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அல்லாஹ் அக்பர்! பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய நற்குணம் என்று. உடனே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அதே இடத்திலே இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள். அஹ்லாக் மனிதர்களை இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்த்தெடுத்தது. ஓடி போனார்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு அறிவிப்பு செய்தார்கள். என் குடும்பமே நீங்கள் அனைவர்களும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். குடும்பத்தை அழைத்துக் கொண்டு காபாவுக்கு முன்னால் விரைந்து வந்தார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் முழு குடும்பமும் இஸ்லாத்தை ஏற்றது. இன்று கூட, தற்காலத்தில் கூட அந்த மக்காவை, மதீனாவை, ஹரம் ஷரீஃபை சவுதியுடைய கவர்மெண்ட் நிர்வகிக்கலாம், செலவழிக்கலாம். ஆனால் காபாவுடைய முழு பொறுப்பும், காபாவுடைய சாவி, அதனுடைய நிர்வாகம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தில் தான் இருக்கிறது. பரியந்தம் அவனுடைய குடும்பம் தான் அதை நிர்வகிப்பார்கள். அன்று விட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ் குடும்பமாக இஸ்லாத்துக்குள்ளார் எடுத்தார். கியாமத்து வரைக்கும் அந்த குடும்பத்திலே எத்துணை மனிதர்கள் வருகிறார்கள், என்னென்ன அமல்கள் செய்கிறார்கள், எல்லா நன்மைகளும் போய் சேரும். எனவே நாங்களும் வாழ்க்கையிலே இப்படியான நல்ல குணங்களை ஏற்படுத்தினால் எங்களுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, குடும்ப வாழ்க்கையில் மாத்திரமல்ல,
சமூக வாழ்க்கையில் மாத்திரமல்ல, அரசியல் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ் வெற்றியை எங்களுக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறான். எனவே யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த நல்ல குணங்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் வாழ்க்கையில் அந்த அகலாக்கை தருவாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வோடு ஒட்டி இருந்த அந்த அருள் குணங்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் யாரெல்லாம் இந்த பயானை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தவறுகளை தானும் திருத்திக் கொண்டு நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்று நியத்து வைத்தார்களோ அத்துணை பேருடைய வாழ்க்கையும் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்வாயாக, எங்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செய்து கொள்வாயாக, இந்த மஹல்லாவை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் நீ மக்காவுக்கும் மதீனாவுக்கும் எப்படி பரக்கத்து செய்திருக்கிறாயோ, எப்படி பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாயோ, அது போலவே இந்த ஊருக்கும் இந்த மஹல்லாவுக்கும் பரக்கத்து செய்வாயாக, முழு பாதுகாப்பையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊருடைய நலவுகளுக்காக, இந்த மஸ்ஜிதுடைய நலவுகளுக்காக ஆரம்ப காலத்திலிருந்து தற்காலம் வரைக்கும் யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, காசு பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த மஸ்ஜித் கட்டப்படுவதற்காக யாரெல்லாம் காணிகளை பூமிகளை வழங்கினார்களோ அத்துணை பேருக்கும் யா அல்லாஹ் உன்னுடைய அன்பை வாஜிபாக்கி விடுவாயாக, சுருக்கத்தை வாஜிபாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவூட்டி, எங்களை ஆளாக்கி, எங்களை அகிலத்துக்கே அறிமுகப்படுத்திய எங்களுடைய உஸ்தாதுமார்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய ஆசான்களை கபூல் செய்து கொள்வாயாக, எங்களுடைய பெற்றோர்களை கபூல் செய்து கொள்வாயாக. எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொண்டு சொர்க்கத்தை அகப்பார்வையால் பார்த்துக் கொண்டு சிரித்துக் கொண்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.